பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 10 வசனம் 11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். ஐ எம் த குட் ஷெப்பர்ட். நான் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன். கூலிக்காக மேய்க்கிறவர்களும் உண்டு, பணத்துக்காக மேய்க்கிறவர்கள் உண்டு, கடமைக்காக மேய்க்கிறவர்கள் உண்டு. ஆனால் ஜீவனை கொடுப்பதற்காக யார் மேய்க்க முடியும்? ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு தைரியமும் அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் அந்த ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க முடியும். ஜீவனை கொடுக்கிற அன்பு எது? ஜீவனை கொடுக்கிற ஊழியம் எது? ஜீவனை கொடுக்கிற வேலை எது என்பது மிகவும் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நல்ல மேய்ப்பன் என்று இயேசு தன்னை குறித்து சொல்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், நான் நல்ல மேய்ப்பனாக உங்களுக்கு இருக்கிறேன். காரணம், ஜீவனை கொடுக்கும்படியாக. ஆடுகள் ஜனங்களை குறிக்கிறது, மேய்ப்பன் இயேசுவாக இருக்கிறார், கர்த்தராக இருக்கிறார். அவர்தான் மேய்க்கிறவர், அவர்தான் நடத்துகிறவர், அவர்தான் சரியான பாதையில் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். கூலிக்காக வேலை செய்கிறவர்கள் சிங்கம் கரடி வந்தவுடனே ஓடி போய்விடுவார்கள். ஒரு கடமைக்காக வேலை செய்கிறவர்கள் நேரம் வந்தவுடனே ஸ்டார்டிங் டைம் பார்ப்பாங்க, எண்டிங் டைம் பார்ப்பாங்க. முடிச்ச உடனே நேராக கொண்டு ஆட்டில் விட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போது நல்ல மேய்ப்பனாக, சரியான மேய்ப்பனாக யார் இருக்க முடியும் என்று சொன்னால், தாவீது ஆடுகளை மேய்த்தபொழுது ஒரு முறை கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது. அவைகளை கிழித்து போட்டேன் என்று சொல்லி அவர் தைரியமாக சொல்கிறார். இதுதான் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற வாழ்க்கை, ஆடுகளுக்காக தன் வாழ்க்கையை கொடுக்கிற வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு ஆடுகளாகிய நமக்காக தன் ஜீவனையை கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை ஒரு பொருட்படுத்தாமல், தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பொருட்படுத்தாமல் தன் ஜீவனை நமக்காகவே அவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் நாம் அவரை பின்பற்றலாக இருக்கிறோம். அவரிடத்தில் நம்ம பின்பற்றி போகிறோம். நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவை நாம் தேடி போகிறோம். காரணம், அந்த மந்தில் இருக்கிற பொழுது அதுக்கு நல்ல உணவு கிடைக்கும், அந்த மந்தில் இருக்கிற பொழுது நல்ல போஷிப்பு கிடைக்கும், அந்த நல்ல மந்தில் இருக்கிற பொழுது நல்ல ஆகாரம் கிடைக்கும். இன்றைக்கி சபையானது ஒரு மந்தையாக இருக்கிறது. சபையானது இன்றைக்கி தேவன் விரும்புகிற ஒரு கூடாரமாக இருக்குது. அந்த கூடாரத்தில் ஆகாரம் உண்டு, தண்ணீர் உண்டு, போஷிப்பு உண்டு, பாதுகாப்பு உண்டு, எல்லாமே இருக்குது. ஆகவே இன்றைக்கு யார் அதில் போய் அண்டி கொள்கிறார்களோ, யார் சபைக்குள்ளே போகிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு நிச்சயமாக இருக்குது. யார் உள்ளே போகிறார்களோ, யார் சபைக்குள்ளே போகிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அங்கே மேய்ப்பனாக ஒவ்வொரு ஊழியக்காரை ஆண்டு வைத்திருக்கிறார், மேய்ப்பனை வைத்திருக்கிறார். ஒரு விசுவாசிக்காக தன்னால் முடிந்த அளவு காரியங்களை செய்கிறவன் தான் ஊழியக்காரனாக இருக்கிறான். ஜீவனை கொடுக்குற அளவுக்கு தன் பிள்ளை நேசிக்கிறது போல விசுவாச பிள்ளைகளும் விசுவாசியுடைய பிள்ளைகளையும் நேசிக்கிறவர் தான் உண்மையான மேய்ப்பனாக இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு துணிச்சலாக, தைரியமாக, அர்ப்பணிப்போடு கொடுத்து ஊழியத்தை செய்ய தேவன் இந்த நாட்களில் அழைப்பு கொடுக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அவர் நல்ல மேய்ப்பன், அவர் என்றைக்குமே நல்ல மேய்ப்பன். அது ஒரு டைட்டில் கிடையாது. நல்ல மேய்ப்பன் என்பது ஒரு டைட்டில் கிடையாது. நல்ல மேய்ப்பன் என்பது வாழ்க்கை முறை. நல்ல மேய்ப்பன் என்பது அது யாரும் பட்டம் கொடுக்கறதல்ல. நல்ல மேய்ப்பன் என்பது அது உள்ளத்திலிருந்து வருவது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருவது, செயல்பாட்டுக்குள்ளே வருவது, வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது. சபைக்காக ஊழியக்காரர்கள், குடும்பத்துக்காக குடும்பத் தலைவர்கள், தேசத்திற்காக ஊழியக்காரர்கள். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராகவே இருக்கிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் தான் நல்லவர்களாக இல்லாமல் இருக்கிறோம், கெட்டவர்களாக இருக்கிறோம். ஆடுகள் கூட்டத்துக்குள்ளே நல்ல ஆடுகளும் இருக்கும், கெட்ட ஆடுகளும் இருக்கும். நல்ல ஆடுகளும் உண்டு, தவறான காரியத்தை செய்கிற ஆடுகளும் உண்டு. இப்படிப்பட்ட ஆடுகளுக்கு மத்தியில் தான் நாம் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாக இருக்கிறோம். ஆகவே நாம் அந்த ஆடுகள் நமக்கு நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அந்த ஆட்டை நாம் பாதுகாக்க வேண்டும், அந்த ஆட்டை நாம் போஷிக்க வேண்டும், அந்த ஆட்டுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பொழுது தான் நாம் தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பை நாம் சரியாக நிறைவேற்றவர்களாக இருக்க முடியும். ஆகவே நல்ல மேய்ப்பனாக இருந்து, நல்ல மேய்ப்பனாக இருந்து ஆடுகளை மேய்க்க நாம் பழகிக்கொள்ளவும், குடும்பத்தை நடத்த பழகிக்கொள்ளவும். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். பரிசுத்தபிதாவே, நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியாக நல்ல மேய்ப்பனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மந்தைக்குள்ள அநேக ஆடுகள் வந்து சேர, ரட்சிப்பு பெற, பாதுகாப்பு பெற கர்த்தர் கிருபை செய்யும்.
உம்முடைய கரத்தார் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். You will be succeeded.